ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோல ஃபேட்ஃபுல் லவ் எபிசோட் 37ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். எண்டிங்க நெருங்க நாளுக்கு நாள் நமக்காக பல சம்பவங்கள் காத்துட்டு இருக்கு. அப்படி என்ன சம்பவம் இந்த எபிசோட்ல நடந்துச்சுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே செக்மெண்ட்ஸ்ல தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு தகவல் வருது. டையூன்ல உள்நாட்டு போர் ஒரு பக்கம், அதே நேரத்துல சீலிங்கோட பிரின்ஸ் ஒரு பக்கம் அந்த நாட்டையே தம்சம் பண்ணிட்டு இருக்கானுங்க. நம்மளும் அப்ப ஹானான் நான்குங்களோட நிலைமை என்னன்னு சொல்லிட்டு அடுத்த நாளே வழியா அங்கிருந்து கிளம்புறாங்க. வேலையெல்லாம் முடிச்சிட்டு சீக்கிரமாவே வந்து உன்னை திரும்ப கூப்பிட்டு போன்னு நம்ம ஜூனியருக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு அவங்களுக்கு டாட்டா கட்டிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்பு. நம்ம ஜூனியரும் அழுதுட்டு அப்படியே அங்க நின்றுட்டு இருக்கிற மாதிரி காமிச்சதோட இந்த பக்கம் பிரின்ஸ் அங்கதான் காட்டுறாங்க. பிரின்ஸ் டைம்ல இருந்து திரும்ப ஒரு வழியில நம்ம ஆளுங்களை அட்டாக் பண்ணிட்டாங்க. என்னடா உளறிட்டு இருக்க, நம்ம தானே ஜெயிச்சோன்னு அவன் கேட்கிறான். அட்டாக் பண்றது ஸ்னோரிஜின்னு ஆள் சொல்ல. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் டையூன் ஆளுங்க அவங்க டிஃபென்ஸை தாண்டி சிட்டிக்குள்ளேயே பூந்துட்டதா ஒருத்தன் சொல்றான். அவ்வளவுதான் அட்டத்துல ரெண்டு கேங்குமே அப்படியே அவங்கள சுத்து போட்டு நின்னுட்டு இருக்க. இது டையூனுக்கும் எங்களுக்குமான பிரச்சனை. இதுல ஸ்னோரிஜின் எங்கிருந்து வந்தீங்க, அநியாயத்தை கண்டா பொங்கணும்னு எங்க அரசர் சொல்லி கொடுத்திருக்காரு. அதான் நாங்க டையூனுக்கு ஹெல்ப் பண்ண வந்தோம். டையூன் கமாண்டரும் எங்களுக்கு தேவையானது இந்த பிரின்ஸ் யாங்கோட ஒரு உயிர் தான். அதை கொடுத்துட்டீங்கன்னா மத்த சோல்ஜர்ஸ் எல்லாம் நாங்க மன்னிச்சு விட்டுறோம்னு சொல்ல. அவ்வளவுதான் சொந்த ஆர்மியை அவனுக்கு எதிராக கத்தி தூக்கிடுறானுங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்க எல்லாரையும் கூட பிறந்தவங்க மாதிரி தானே பார்த்தோம். ஃப்ரெண்ட்ஸ், அப்பெல்லாம் நீங்க பார்த்த மாதிரி எங்களுக்கு எந்த ஞாபகமும் இல்ல. இது வரைக்கும் நீங்க எங்களுக்கு மரியாதையே கொடுத்தது இல்ல. இப்ப உங்க உயிரையாவது கொடுங்கன்னு சொல்லி ஆளுங்களே அவனை சொல்லிக்கிறானுங்க. கதற தம்பி இங்க மண்டைய போடுற. அதே நேரத்துல நம்ம லீயோட சவுண்ட் ஸ்ட்ரைக் ஆர்மி இப்ப சீலிங்கோட கேபிட்டல் முன்னாடி நின்னுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. காட்ஸும் அட்டாக்க ஸ்டார்ட் பண்ண இந்த பக்கம் லீயும் அவனோட பவர் என்னங்கிறத இப்ப காட்டுறான். சவுண்ட் ஸ்ட்ரைக் ஆர்மி அசால்ட்டா அவனுங்க கதையை முடிச்சிட்ட மாதிரி காமிச்சதோட இந்த பக்கம் நம்ம டைன்கியோட கேபிட்டல்ல தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் பிரின்ஸ் ஆனும் நடந்துட்டு இருக்கிற பிரச்சனையை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. டாங்லிங்கோட ஆர்மி திடீர்னு எப்படி சீலிங்குள்ள நுழைஞ்சாங்க. அதான் நம்ம ஹீரோக்கும் குழப்பமா இருக்கு. ஏன்னா அவங்க சீலிங்க்கு போகணும்னா நம்ம டைன்கியோ பார்டரை கடந்துதான் போய் ஆகணும். அதை விட்டா ஊசியா பள்ளத்தாக்கு மட்டும்தான் ஒரே வழி. ஆனா அவ்வளவு பெரிய ஆர்மி அதை தாண்டி போறதுலாம் நடக்காத காரியம் நம்மால் சொல்ல. அவங்க அடுத்த டார்கெட் டைன்கியோவா கூட இருக்கலாம்னு சொல்லி அவங்க கெஸ் பண்றாங்க. நான் உடனே நம்ம கமாண்டர்ஸ் கிட்ட பேசுறேன். பிரின்ஸ் ஆனும் நானும் வரேன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவசரமா உள்ள வந்து நம்ம சீஃப் மேட் நம்ம நான்காங் வந்திருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் டக்குன்னு அப்படியே போய் பாக்குறாங்க. ரத்த வெள்ளத்துல வந்து நம்ம நான்காங் ஹானான் செத்துட்டோன்னு சொல்லி அப்படியே நம்ம ஹீரோயினை கட்டி பிடிச்சி ஆரம்பிக்க. அப்படியே என்ன நடந்துச்சுங்கிறதையும் நமக்கு காட்டுறாங்க. நம்ம பிரின்ஸ் யாங் அவங்க ரெண்டு பேரையும் பணைய கைதியா பிடிச்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு நம்ம கல்யாணத்தை நீ நிறுத்த சொன்னப்ப இப்படி ஒரு நாள் வாழ்க்கையில வரும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டில. வெறி தீர அவங்க ரெண்டு பேரையும் வச்சு செஞ்சிட்டு இருக்கான். நம்ம ஹானானும் எவ்வளவோ கதறாரு. தெரியும் தான் நீ டையூனோட ஒத்த மோதி இருக்கணும். 8th பிரின்ஸை வச்சு நீங்க முதுகுல குத்தி தான் ஜெயிச்சிருக்கேன்னு சொல்ல. அதான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஆளும் அவர் அப்படியே தீர்த்து கட்ட போறான். நம்ம நான்காங் அவ காலை பிடிச்சு கதறிட்டு இருக்க. அப்பதான் அந்த இடத்துக்கு நம்ம லீயும் வர மாதிரி காட்டுறாங்க. லீயும் இதுல கூட்டு கலவானிங்கிற விஷயமே அவங்களுக்கு இப்பதான் தெரிய வருது. டையூனோட 8th பிரின்ஸை தூண்டி விட்டது கூட இவரோட வேலை தான். ஆனா இது எல்லாமே சியாங்கோட நம்பிக்கையை சம்பாதிக்கிறதுக்காக இவர் பண்ணுது. பின்னாடி அவனுக்கே ஸ்கெட்ச் இருக்குன்னு தெரியாம சியாங்கும் நான் உன்னை நம்பணும்னா நீயே இவன் கதையை முடின்னு சொல்லி நம்ம ஹானானை தீர்த்து கட்ட. அந்த லீ சரியான அரக்கன்னு சொல்லி அவங்க அப்படியே கதறிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஒரு பக்கம் பிரின்ஸ் சியாங்க நம்ப வச்சு அவனை டையூன் அட்டாக் பண்ண வச்சுட்டு இன்னொரு பக்கம் அவனே தீர்த்து கட்டி சீலிங்கி அவன் பிடிச்சிருக்கான். நான் எதிர்பார்த்ததை விட பயங்கரமான ஆளா இருக்காங்கிற மாதிரி சொல்ல. நம்ம ஹீரோயினும் நீ எப்படி அங்கிருந்து தப்பிச்சங்கிற மாதிரி கேக்குறாங்க. லீ தான் என்ன உண்மையிலேயே பழி வாங்கணும்னா நான் உயிரோட இருக்கணும்னு சொல்லி சியாங் கிட்ட சொன்னான். அதுக்கப்புறம் நான் மயக்கமாயிட்ட கண் முழிக்கும் போது டைனோட பார்டர்ல நான் இருந்தேன்னு சொல்றாங்க. 8th பிரின்ஸ் எங்க ராஜ்யத்தை இப்ப கண்ட்ரோல் எடுத்துட்டான். அப்பாவையும் ஜெயில போட்டுட்டாங்க. சீலிங்கோட கேபிட்டலையும் லீ அட்டாக் பண்ணிட்டாங்கிற விஷயமே அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. அவன மாதிரி ஒரு மோசமானவனை நான் பார்த்ததே இல்லைன்னு அவங்க சொல்ல. நம்ம பைலி இப்ப இங்க வந்துட்டாரு. அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். லீ கண்டிப்பா அப்படி பண்ணிருக்க மாட்டான். நானே என் கண்ணால பார்த்தேன்னு அவங்க சொல்றாங்க. உண்மை என்னன்னு நானே தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஆளும் அடுத்த செகண்டே அங்கிருந்து கிளம்ப. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. இறந்து போனது அவரோட ஃப்ரெண்டு. அவருக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் எப்படிலாம் இருந்தாங்கிறத அப்படியே நினைச்சு பார்த்து
பார்த்துட்டு ஆள் ஒரு பக்கம் சரக்கு போட்டு அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிக்க. இந்த பக்கம் சீலிங்க தான் காட்டுறாங்க. நம்ம பைலி பேலஸ்குள்ளேயே நுழைஞ்சிடுறாரு. ஆளும் ஒண்ணு என்னங்கத அவங்கிட்டே கேட்ட வேண்டியதான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்ப நம்ம ஜியோமங் அவரை தடுக்கிறாங்க. நான் உன் மாஸ்டரோட பழைய ஃப்ரெண்ட் தான். பின்னாடியில இருந்து நம்மளும் அவனை விடுன்னு சொல்ல நீ மறந்துட்டு நினைக்கிறேன். நமக்குள்ள டீல் இருக்கு. உன்னோட சூசாங்க நான் திரும்ப கொடுக்கலான்னு தான் வந்தேன். நான் தான் அதை சீக்கிரம் கிட்ட ஒப்படைக்க சொன்னேன்னு அவரு சொல்ல இத கொடுக்க சொன்னதே அவதான். அப்புறம் உன்கிட்ட ஒரு விஷயமும் கேட்க சொன்னான். ஆனான்னு ஆள் ஆரம்பிக்க அவனை கொன்னது நான் தான். நீ இப்ப கிளம்பலன்னு அவரு சொல்லிடுறாரு. லீ உனக்கு என்னாச்சு? நீ இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க? உன் ஃப்ரெண்ட்ஸை விட டாங்லிங்க நீ திரும்ப உருவாக்குறதா உனக்கு அவ்வளவு முக்கியமான அவரு கேட்க அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதமே நடக்குது. பையு கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டான். அவ ஆளுங்கெல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நானும் அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப அவரோட அசிஸ்டண்டும் நம்ம பைலி அங்கிருந்து வெளியே அனுப்பிடுறாங்க. அவரும் இவனுக்கு என்னதான் ஆச்சுன்னு புலம்பிட்டு அப்படியே அங்கிருந்து போயிட்டு இருக்கான். இப்ப அப்படியே அடுத்த நாளும் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ்னு அவரோட சர்வெண்ட் கத்திட்டு உள்ள ஓடி வராங்க. சீக்கிரம் அவ ஆளுங்களும் நம்ம இடத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. ஆளும் கேஷுவலா விடுங்க வரட்டும்னு சொல்ல நம்ம நான்காங் அவன் காட்ஸ் எல்லாம் போட்டு தள்ளிட்டு வெறி கொண்டு அவனை காலி பண்ண வராங்க. ஆனா அவன் அசால்ட்டா அவனை பறக்க விட்டுறான். நம்ம ஹீரோயினும் வந்த வேகத்துக்கு கத்தி கொண்டு வந்து அவன் கழுத்திலே நிறுத்துறாங்க. ஆனா நீ கொன்னுட்டதான கேள்விப்பட்டேன். ஆனா அது கண்டிப்பா உண்மையா இருக்காதுன்னு எனக்கு தெரியும். என்ன நடந்துச்சு நீ சொல்லு. உன்னை நான் நம்புறேன்னு அவங்க சொல்றாங்க. நம்ம நான்காங் ஒரு பக்கம் எதுக்காக இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க? அவனை கொன்னுடுன்னு சொல்லி கத்திட்டு இருக்க. லீயும் நான் தான் அவனை கொன்ன. அதுக்கு எந்த விளக்கமும் என்கிட்ட இல்லைன்னு சொல்றான். நம்ம ஹீரோயினும் செம டென்ஷன் ஆகுறாங்க. நீ எதுக்காக இப்படி மாறிட்டேன்னு கேட்க நான் ஒன்னும் மாறல. இதான் என்னோட லட்சியம். இதை நான் எப்பவோ பண்ணிருக்கணும். ஆனா இப்ப செஞ்சு முடிச்சிட்டேன்னு சொல்ல நம்ம ஹீரோவும் சபாஸ்னு கை தட்டிட்டு அப்படியே உள்ள வராரு. அவனை போட்டுல ட்ரை பண்ண அவங்க ரெண்டு பேரும் இப்ப ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அவனும் அவனோட மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்ண ஆரம்பிச்சிடுறான். கொஞ்ச நேரத்திலேயே சைட்ல மறைஞ்சிருந்த அவன் ஆளுங்களும் வெளியே வரானுங்க. அவனுங்க போட்டு மியூசிக்ல நம்ம ஹீரோ ஒரு மாதிரியான மைண்ட் ரேப்குள்ள மாட்டிக்கிறாரு. அவர் அங்கிருந்து லீவ் கூட சண்டை போட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோயின் அவங்களோட மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கையில எடுத்துடுறாங்க. சேக்கிங் உனக்கு கத்து கொடுத்த குருவே நான் தான். நீ என்னைய எதிர்க்க போறியா? நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே தெரியல. போட்டு வாசின்னு வாட்சி எடுத்துடுறாங்க. அவங்க போட்ட பொருள் அவன் ஆளுங்க மொத்த பேருமே காலி. லீயும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண அவன் டிராப்ல இருந்து வெளியே வந்து நம்ம ஹீரோவும் பதிலுக்கு அவனை அட்டாக் பண்ணிடுறாரு. அவ்வளவுதான் போட்ட பொருள் சாக போறான்னு பார்த்தா ஒரு பேரியர் வந்து அவனை கவர் பண்ணிடுது. அவனும் அப்படியே மயக்கமாக அவங்களையும் ஒரு பேரியர் இப்ப தடுத்துட்ட மாதிரி தெரியுது. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட அம்மா இப்ப அப்படி அங்க வராங்க. தாயே நானே தாண்டா மவனேன்னு அவங்க சொல்ல இவ கூட சேர்ந்துட்டு நீ அம்மா முதுகிலேயே குத்திட்டில அதுக்கான சரியான பாடத்தை கத்து கொடுக்க தான் நான் வந்திருக்கேன். கவனிச்சுக்கிறேன்டான்னு சொல்லிட்டு வந்தவங்க நம்ம லீயும் தூக்கிட்டு அப்படி அங்கிருந்து கிளம்ப அந்த பேரியர் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள அவங்களும் அவ உருவாக்குன அந்த சீக்ரெட் பாசேஜ் வழியா அவனை தூக்கிட்டு அப்படி அங்கிருந்து கிளம்புறாங்க. பின்னாடியே ஜியோமெங்கும் வரேன். நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஒரு செகண்ட் கூட யோசிக்காம அவங்க அப்படியே அந்த பாலத்தை கட் பண்ணி விட்டுடுறாங்க. ஆனா எங்கிருந்து வந்து நம்ம பைலி டார்சன் மாதிரி தூங்கி அவங்கள காப்பாத்திடுறாரு. அவங்களும் எஸ்கேப் ஆக இவங்க மெயின்ட்ரைப்ல இருந்து எப்படி வெளியே வந்தாங்க? தாத்தாக்கு ஏதோ பிரச்சனைன்னு எனக்கு தோணுது. நான் உடனே அங்க கிளம்புறேன் நம்மால் சொல்ல நம்ம ஹீரோயினும் எந்த பிரச்சனையும் இல்ல நான் இங்கிருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. நம்மால் மெயின்ட்ரைபை நோக்கி போயிட்டு இருக்கிற அதே நேரத்துல நம்ம ஹீரோயினும் ஆர்மி பேஸ்ல ஏதோ பிளான் எல்லாம் போட்டுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த பக்கம் மெயின்ட்ரைப் அந்த இடமே மயான அமைதியா இருக்கு. என்னடான்னு போய் பார்த்தா நம்ம தாத்தா இறந்துட்டாருன்னு சொல்லி அவரு ரெண்டு பசங்களும் உட்காந்து அழுதுட்டு இருக்கானுங்க. என்னாச்சுன்னு அவரு கேட்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் வாக்கிங் போறது அவரோட பழக்கம். அதே மாதிரி போயிருந்தப்பதான் திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து மலையில இருந்து கீழே விழுந்து இறந்துட்டாரு. நம்ம ஹீரோவால ஃபர்ஸ்ட் அதை நம்ப முடியல. நான் கடைசியா பார்க்கும் போது கூட நல்லா தானே இருந்தாரு. திடீர்னு எப்படி வயசாயிடுச்சுல நாங்க தான் அவரு கூடி இருந்து அவரை பார்த்துட்டு இருந்திருக்கணும். எல்லாமே எங்க தப்புதான். நம்மளும் நான் கடைசியா ஒரு வாட்டி அவரை பார்க்கலாமான்னு கேட்க உன் தாத்தா தானே போய் பாருன்னு சொல்றான். இல்ல அது எப்படி பார்க்க முடியும்? எங்க மென்ட்ரைபுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. சவப்பெட்டியை திறக்குது கெட்ட சகணும்னு அவனுங்க சொல்றானுங்க. நம்மளும் அப்படியே அழுதுட்டு அவர் தாத்தாக்கு அஞ்சலி செலுத்திட்டு அங்கிருந்து கிளம்ப அவ்வளவு சாதாரணமா ஏமாத்திட முடியுமா என்ன? நைட்டோட நைட்டா உள்ள பூந்துடுறாரு. அவரு பாடியை செக் பண்ணும் போதுதான் கழுத்துல இருந்த அந்த மார்க்கும் அவரு கண்ணில் படுது. அவ்வளவுதான் நேரா அந்த ரெண்டு யங் மாஸ்டர்ஸோட இடத்துக்குள்ள நுழைஞ்சு அவனுங்களை தூக்கி போட்டு மிதிக்க ஆரம்பிக்க மலையில இருந்து விழுந்தவருக்கு எப்படி உடம்புல
இந்த அடி படாம போனுச்சு. அவர் கழுத்துல சோல்பக்கோட அடையாளத்தை நான் பார்த்தேன். உண்மையை சொல்லுங்க, யார் இது பண்ணதுன்னு கேட்க அவனுங்களும் வழி தாங்க முடியாம சொல்லிடுறானுங்க. நான்சோட எல்டர் இதுக்காக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். மோமட்ரி டவர்ல இருந்து அவன் இது ஒரு ட்ரெஸரி அவனுக்கு தேவைப்படுதுன்னு சொன்னான். நம்மளும் துரோகத்துக்கு வேலை மரணம்னு சொல்லி அவனுங்க கதையை முடிச்சிட்டு அப்படின்னு கிளம்ப. இந்த பக்கம் நம்ம லீயே தான் காட்டுறாங்க. ஆளுக்கு லைட்டா மயக்கம் தெரியுது. பக்கத்துல நம்ம ஹீரோவோட அம்மா பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு அமைதியா உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்க. ஆளும் தடுமாறி வந்து அப்படியே ஒரு கத்தி எடுத்து அவங்கள போட்டு தள்ளவ மாதிரி பக்கத்துல இருந்த கத்தி எடுத்து அவங்கள அப்படியே குத்த போறாரு. ஆனா அவரு ஸ்லிப் ஆகி கீழே விழ நம்ம ஹீரோவோட அம்மாவும் அப்படியே அவரு கைய போட்டு மிதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நான் யாருன்னு உனக்கு தெரியுமான்னு அவங்க கேட்க, மெங் வான்யூ தானே பையோட அம்மா? அதேதான், நான் உன்னை காப்பாத்தி இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்கேன். எனக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டியா? என்னது, நீ என்ன காப்பாத்தினியா? எதுக்காக என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்க நாள் கேட்க, அப்படி கேளுன்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு விஷயத்த சொல்றாங்க. உன்னோட விர்ச்சுவல் பாயிண்ட்ஸ ஒரு பேரியர் சீல் பண்ணதுனால தானே நீ இப்ப உயிரோட இருக்க. உன்னோட பிரச்சனைய அது சீல் பண்ணும் போது உனக்குள்ள இருந்த 5 எலிமெண்ட் எசன்ஸ அது ஆக்டிவேட் பண்ணிடுச்சு. 5 எலிமெண்ட் எசன்ஸா நாள் கேட்க, அது ரொம்பவே ரேரான ஒரு பவர். லட்சத்துல ஒருத்தர் கிட்ட மட்டும்தான் இருக்கும்னு அவங்க சொல்றாங்க. இப்படி ஒரு பவர் வேஸ்ட் ஆகுது, என்னால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா? அதான் நான் உன்னை காப்பாத்தினேன். அந்த பவர்ஸை மட்டும் என்கிட்ட கொடுத்துருன்னு அவங்க சொல்ல, உன் வாயில கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆள் அப்படி அந்த கத்தி எடுத்து அவங்கள சுருக்கிடுறாரு. ஆனா அது அவங்க மேலேயே படல. நான் ஒரு பேரியர் மாஸ்டருங்கிறத நீ மறந்துட்டியா என்ன? அவரை நெஞ்சிலேயே உதவி விட்டு பறக்க விட்டுறாங்க. அந்த பவர் மட்டும் எனக்கு கிடைச்சு நான் ரெக்கவர் ஆயிட்டேன்னா அதுக்கப்புறம் இந்த உலகத்துல நான் சாதிக்க வேண்டிய பல விஷயங்கள் எனக்காக காத்துட்டு இருக்கு. உன் திட்டம் தான் என்னன்னு நம்மளும் கேட்கிறாரு. சாக போறவன் தானு சொல்லிட்டு அவங்களும் 5 எலிமெண்ட் எசன்ஸ் மூலியமா நான்சோட பாய்சன் மட்டும் கியூர் ஆயிடுச்சுன்னா அடுத்து நான் சீக்கிங்க தான் தேடி போவேன். லாங் அண்ட் கான்டினென்ட்ல கடைசியா இருக்கிற ஐலாண்டர் அவ மட்டும் தான். அவளை நான் பப்பட்டா மாத்தி இந்த கண்டத்தை என்ன ஆளுவான்னு அவங்க சொல்ல, சீக்கிங்க எதுவும் பண்ணாதுன்னு நம்மளும் சொல்றாரு. அத சொல்ற நிலைமையில நீ இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க பவரை யூஸ் பண்ணி அப்படியே அவருக்குள்ள இருந்து அந்த எசன்ஸை இழுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதே நேரத்துல ஊசியா பள்ளத்தாக்குல சுத்திட்டு இருக்கிற நம்ம பைலியும் சியோமங்கையும் தான் இப்ப காட்டுறாங்க. அவ கண்டிப்பா ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. என் கேஸ் கரெக்டா இருந்தா அவங்க கண்டிப்பா இந்த யூன்சன் கேவ்ல தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உள்ள போக நம்ம பையோட அம்மாவும் அவர் அங்க வச்சுதான் ஜூஸ் புளிஞ்சிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பவுஸ் தான் பாக்கி இருக்கு. மொத்த 5 எலிமெண்ட் எசன்ஸ் எனக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு மேல ஒன்னாலேயே உயிர் வாழ முடியாது. நிம்மதியான தூக்கத்துக்கு போயிடுவேன்னு அவங்க சொல்ல, நம்ம பைலியும் சியோமங்கும் இப்ப இங்க வந்துடுறாங்க. ஆனா நடுவுல ஒரு பேரியர் இருக்கு. 2 பேருமே அவருக்கு ஹெல்ப் பண்ண முடியாம துடிச்சிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம லீ அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு வேலையை பண்றாரு. அவங்க உறிஞ்ச மொத்த போர்ஸும் இப்ப அப்படியே அவருக்குள்ள போக ஆரம்பிக்கும். உன்னால எப்படி இந்த பவரை யூஸ் பண்ண முடியுது? ஆனா ஆள் அவரு சக்திக்கு அப்பாற்பட்ட வேலையை பண்ணி அந்த பவரை அப்படியே பிளாஸ்ட் பண்ண வைக்கும். கேவ்ல இருந்து ஆள் வெளியே பறந்துடுறாரு. இந்த பக்கம் நம்ம பையோட அம்மாவும் சமயம் வாங்கி கட்டிக்கிறாங்க. என்னை விட பெரிய சைக்கோவா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் இறந்து போக இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட மேன்ஷன் நம்ம ஹீரோயின் வழக்கம் போல மியூசிக் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க. நம்ம நான்காங் நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கதா தகவல் வருது. என்னன்னு போய் பார்த்தா அவங்க நம்ம ஹானானியே நினைச்சிட்டு சரியா சாப்பிடாம படுத்து படுக்கை ஆயிடுறாங்க. நம்ம டாக்டர் கோவும் என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பண்ணிட்ட பிரின்சஸ், இனிமே அவங்க கையில தான் இருக்கு. அவங்களும் ஹானான்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் நீ இப்படி இருக்கிறத அவனே கண்டிப்பா விரும்ப மாட்டான். உனக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம். அதுவும் இல்லாம நீ உன்னை பார்த்துக்கிட்டாதான் ஹானான அப்படி பண்ணவன நம்மளால பழி வாங்க முடியும்லாம் சொல்ல. இந்த பக்கம் நம்ம லீயோட சர்வெண்ட் அவங்களும் தடுமாறி அந்த கேவுக்கு இப்ப வந்துடுறாங்க. உள்ள பார்த்தா நம்ம சியாமங் மயக்கமான நிலைமையில இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எங்கன்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அவ கொன்னுட்டா, நானும் அவர்கிட்ட போக போறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே இறந்து போக, என்னடா திரும்புற பக்கம் பாடியா விழுதுன்னு சொல்லிட்டு அவங்களும் கீழே கடந்த நம்ம லீயோட கத்திய பார்த்துட்டு அவங்க ஒரு பக்கம் கதற ஆரம்பிக்கும். டாங்லிங்கோட குயினுக்கு இப்ப தகவல் கிடைக்குது. தகவலை கேட்டு சாக்காவாங்கன்னு பார்த்தா என் அனுமதி இல்லாம சவுண்ட் ஸ்ட்ரைக் ஆர்மிய அவ எப்படி அங்க கூட்டிட்டு போலாம்? இப்ப அவங்க கிட்ட மாட்டிட்டு இறந்தும் போயிட்டான். சர்வன்ட்டும் பையோட அம்மா தான் இது எல்லாத்துக்கும் காரணம். நம்ம அவங்க யாரையும் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்ல, இப்ப நமக்கு இருக்கிற பவரை வச்சு நம்மளால கண்டிப்பா டென்க்கு எதிர்க்க முடியாது. அதுவும் இல்லாம அவ எப்படி பார்த்தாலும் சாக போறவன் தானே. பிரின்சஸ் ஈனியோவை நான் கிரவுன் பிரின்சஸ் அறிவிக்க போறேன். சர்வன்டால இது சுத்தமா ஏத்துக்க முடியல. ஆனா குயின் எல்லாரும் வெளியே போங்கன்னு சொல்லி கத்தி துரத்திடுறாங்க. இந்த பக்கம் நம்ம பிரின்சஸ்க்கும் அவங்களோட தங்கச்சியை அவங்க அம்மா கிரவுன் பிரின்சஸா அறிவிக்க போற விஷயம் தெரிய வருது. என்னது ஈனியோவையா? ஆனா அவளுக்கு வெறும் 5 வயசு தான் ஆகுது. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு நானே போய் கேட்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப போக கார்ட்ஸ் அவங்கள தடுத்துடுறானுங்க. பிரின்சஸ் சொல்றது கேளுங்க, இது குயினோட உத்தரவு. இப்ப மட்டும் நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும்.
அப்படியே நைட்டும் ஆகுது. நம்ம சர்வன்ட் இப்ப அங்க வராங்க. கார்ட்ஸ் அவங்கள தடுத்து நிறுத்த அங்கிருந்து சீஃப் கார்டுக்கு அவங்கள பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. எங்களை மன்னிச்சிடுங்க, ஆனா இது குயினோட ஆர்டர். த்ரோனை அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் அவங்கள எங்களால வெளியே விட முடியாதுன்னு சொல்ல, நான் பிரச்சனை பண்ண வரல, அவளை பார்த்து 2 வார்த்தை பேசிட்டு கிளம்பிடுறேன்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டையும் வெட்டி விட்டுட்டு அவங்க அப்படியே உள்ள போக, பிரின்சஸ் மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டாங்க. என் அண்ணன் கூட சேர்ந்துட்டு என்ன வழக்கமா அவமானப்படுத்துறதுன்னு அவங்க வேலை. இப்ப இங்க என்ன பண்றீங்க? அவங்களும் லிஹி இறந்துட்டாரு. பிரின்சஸ் இதை எதிர்பார்க்கவே இல்லை. விஷயத்தை கேட்டு அவங்க கண்ணும் அப்படியே கலங்க ஆரம்பிக்குது. அவன் பிரச்சனை கூட சரியாயிட்டது நான் கேள்விப்பட்டனே, அப்புறம் எப்படி இப்படி ஆச்சுன்னு அவங்க கேக்குறாங்க. நம்ம சர்வன்ட்டும் நடந்த எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்ல, பிரின்ஸோட சாவுக்கு நம்ம அவங்கள பழி வாங்கி ஆகணும், அந்த பைவை நம்ம விடக்கூடாதுன்னு அவங்க சொல்றாங்க. பிரின்சஸும் அம்மா லீய மட்டும் ஒரு பானை யூஸ் பண்ணல, அவங்க என்னையும் அப்படித்தான் பார்த்திருக்காங்க. அப்படி இருக்கும் போது நான் மட்டும் எதுக்காக அவங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும்? நம்ம உடனே கிளம்பலான்னு அவங்க சொல்ல, நம்ம சர்வன்ட் இந்த பக்கமா கார்ட்ஸை டைவர்ட் பண்றாங்க. அதே நேரத்துல அவங்களும் அப்படியே வந்து எஸ்கேப் ஆகுற மாதிரி காமிச்சதோட இந்த பக்கம் நம்ம நான்சோவோட குயினை தான் காட்டுறாங்க. அவங்களும் வளைச்சு வளைச்சு நம்ம லீக்கு மெசேஜ் அனுப்பிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ வரைக்கும் எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல. அந்த நிலைமையில தான் அவரோட சிஸ்டரும் அவர் சர்வன்ட்டும் இப்ப அவங்கள பார்க்க வராங்க. சர்வன்ட் குயின், உங்களுக்கும் பிரின்ஸுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதான் உங்களை தேடி நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவர் இறந்தது நம்ம ஹீரோவோட அம்மான்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் அவங்க சொல்ல ஆரம்பிக்கும். குயினும் சாக்குல புத்துன்னு கீழே விழுறாங்க. இல்ல, லிஹி கண்டிப்பா இறந்திருக்க மாட்டான். அப்படியே அவங்க எல்லாரும் மாறி மாறி அழுதுட்டு இருக்க. இப்ப ஒரு வழியா பழிவாங்கும் படலத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. அவன் எப்படி சீக்கிரம் கான்டாக்ட் பண்ணுவான்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம சர்வன்ட் சவுண்டை டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய அந்த டிவைஸ் எடுத்து அவங்க கையில தராங்க. குயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இத நான் தான் அவனுக்கு கிஃப்ட் பண்ண, இத அவன் எப்படி சீக்கிரம் கிட்ட கொடுக்கலாம், ஏன்டா செத்து நான் சாகடிக்கிறேன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ண. லிஹி மட்டும் சீக்கிரம் பின்னாடி போகாம இருந்திருந்தா இது எதுவுமே நடந்திருக்காது. நான் அவளை கண்டிப்பா சும்மா விட மாட்டேன், தகவல் வர வரைக்கும் காத்திருங்கன்னு அவங்க சொல்ல, இந்த பக்கம் நான்சோவோட எல்றதான் காட்டுறாங்க. அங்க வந்து ஒரு கார்டு பேலஸ்ல இருந்து அடிக்கடி லெட்டர்ஸ் வெளியே போறதா நமக்கு தகவல் கிடைச்சிச்சு. இப்பதான் நாங்க அது என்னன்னு செக் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை அப்படியே அவரு கையில கொடுக்க, குயின் லீய மிஸ் பண்றதாவும் நம்ம தனியா மீட் பண்ணலாமோன்னு சொல்லி அதுல போட்டிருக்காங்க. ஓஹோ, இவங்க இப்படி ஒரு லைன் வேற ஓட்டிட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு எல்லாரும் நேரா இப்ப அவங்கள பார்க்க வந்துடுறோம். குயின் ஃபர்ஸ்ட் எதுவுமே தெரியாத மாதிரி தான் சமாளிக்கிறாங்க. ஆனா அவ அந்த லெட்டர் விஷயத்த ஓபன் பண்ண, அவங்களும் சரியோ தப்போ, ஆனா இதுக்கு மேலேயும் நான் இந்த விஷயத்த மறைக்க விரும்பல. லீ இறந்துட்டாரு, எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க. இதுக்கு காரணமான அந்த சீக்விங்க நான் பழி வாங்கிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை கேட்க தயாரா இருக்கேன்னு அவங்க சொல்ல, சீக்விங் பேரை கேட்ட உடனே எல்லாரும் அவனோட பிளான ஸ்டார்ட் பண்ணிடுறான். என்ன இருந்தாலும் அவ ஒரு ஐலாண்டர், அவ உயிரோட இருக்கிறது நமக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க பிளான பத்தி அவங்க கேட்க, அவங்க இப்ப அப்படியே ஒரு கேவுக்கு அவரை கூட்டிட்டு வராங்க. அந்த சவுண்ட் டிரான்ஸ்மிஷன் டிவைஸ் வச்சு அவங்க நம்ம லீயை இங்கதான் இருக்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை நம்ப வைக்க போறாங்களாம். அவளும் கண்டிப்பா அவனை தேடி இங்க வருவா, அப்ப நம்ம அவளை தூக்குறோம்னு அவங்க சொல்ல, பரவாயில்லையே உங்க பிளான்லாம் செமையா இருக்கு, தெரிஞ்சிருந்தா எப்பவும் நான் உங்க கூட சேர்ந்திருப்பேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் சிரிப்பை போட்டுட்டு இருக்க. அவங்களும் அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் நம்ம லீயை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஆள் என்ன இருந்தாலும் அவங்க கிட்ட ரொம்பவே கேரிங்கா தான் நடந்துட்டு இருந்திருப்பாரு. நம்ம எல்லாரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா தானே இருந்தோம், அப்புறம் இதுக்காக நீ ஹானான கொன்னு சொல்லி யோசிச்சுட்டு அவங்க அப்படியே அந்த சவுண்ட் டிரான்ஸ்மிஷன் டிவைஸ் எடுத்து அவங்களோட சூசன் மேல வைக்கிறாங்க. அந்த பக்கம் அவங்க வாசிக்கிற வைப்ரேஷன் இந்த பக்கம் ரிசீவ் ஆகுது. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு செகண்ட் ஒண்ணுமே புரியல, இது என்ன சவுண்டு? அப்ப லீ பக்கத்துல தான் இங்கே இருக்கானான்னு சொல்லிட்டு அவங்க நேரா நம்ம நான்காங் கிட்ட போய் விஷயத்த சொல்றாங்க. அவங்களும் அவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே அங்கிருந்து கிளம்ப போக, நான் சொல்றதை கேளு, நீ ஒன்னும் முழுசா சரியாகல, நீ ரெஸ்ட் எடு, நான் போய் உண்மையிலேயே அங்க என்ன நடந்துச்சுன்னு அவங்க கிட்ட கேக்குறேன்னு அவங்க சொல்ல, நம்ம நான்காங் முகமே மாறிடுது. சிக்கிங், நீ அவனை தப்பிக்க விட போறியா? எனக்கு அப்பவே தெரியும் நான் உன்னை நம்பி இருக்க கூடாதுன்னு அவங்க சொல்ல, நம்ம ஹீரோயின் அப்பெல்லாம் எதுவுமே இல்ல, அவ தப்பு பண்ணியிருந்தானா கண்டிப்பா அதுக்கான தண்டனையை நான் உனக்கு வாங்கி கொடுப்பேன்னு சொல்றாங்க. அங்க இங்கன்னு சுத்தி இப்ப அவங்க அந்த கேவியும் கண்டுபிடிச்சிட்ட மாதிரி தெரியுது. நம்ம குசியும் அவங்க ஆளுங்களையும் வெளியே வெயிட் பண்ண சொல்லிட்டு அவங்க அப்படியே உள்ள போறாங்க. நம்ம நான்சோட குயின் அங்க உட்காந்துட்டு இருக்க. அவங்களும் அப்ப நீதான் அதெல்லாம் பண்ணியா, இன்னொரு வாட்டி இதே மாதிரி என் நேரத்தை வீணடிக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கிளம்ப போக கார்ட்ஸ் உள்ள இறங்கிடுறானுங்க. நம்ம ஹீரோயினும் ஃபைட்டர் ஸ்டார்ட் பண்ண சவுண்ட கேட்டு நம்ம குசியும் உள்ள வர போறாரு. ஆனா எல்டர் அவரை அடிச்சு படுக்க வச்சிடறோம். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் அவ ஆளுங்களை காலி பண்ண இப்ப அப்படியே எல்டரும் அங்க வந்துட்ட மாதிரி தெரியுது. எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா மின்னல் வேகத்துல வந்து அவன் அப்படியே அவங்கள வழிமறைக்க, மோமெண்ட்ரி டவர்ல இருந்து எடுத்த அந்த ட்ரெஸ்ஸரியா அவன் கையில இருக்கு. இதுக்காக தான் நான் ரொம்ப காலமா காத்துட்டு இருந்தேன் அவன் சொல்ல, நம்ம ஹீரோயினும் இதை வச்சுலாம் உன்னால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க.
ஆள் அவன் பவர்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அவங்களும் அந்த டிராகரை அப்படியே அங்க மறைச்சு வச்சுட்டு அடையாளத்துக்கு ஒரு சிம்பிளையும் அங்க அப்படியே பதிய வைக்க அவன் பவர்ஸ்ல மாட்டிட்டு ரொம்ப நேரம் அவங்க அப்படியே போராடிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல அதை சமாளிக்க முடியாம அவங்க அப்படியே மயக்கமாயிட்ட மாதிரி காமிச்சதோட இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் இப்ப கேம்புக்கு வந்துட்டாரு. நம்ம கூசியும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன மடிச்சிடுங்க, பிரின்சஸ் என்னால ப்ரொடெக்ட் பண்ண முடியலன்னு சொல்ல நம்மளும் என்னாச்சுன்னு சொல்லிட்டு உடனே அவரை கூட்டிட்டு அந்த கேவுக்கு தான் வராரு. ஆனா இப்ப அங்க யாரையுமே காணும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கதான் கடைசியா நான் நான்சோவோட எழுதுதான் பார்த்தேன். நான் கண்மொழிக்கும் போது நான்சோவோட சில காட்ஸ் இங்க இறந்து கிடந்தானுங்க. நம்மளும் அந்த இடத்த அப்படியே சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்க அப்பதான் நம்ம ஹீரோயின் விட்டுட்டு போன அந்த சிம்பிளும் அவரு கண்ணில் படுது. பக்கத்துலதான் அந்த டிராகரையும் மறைச்சு வச்சிருக்காங்க. அதை எடுத்துட்டு அப்படி அங்கிருந்து கிளம்ப நான்சோவோட எல்டர் மெங்ட்ரைப்ல இருந்து ட்ரெஸரி ஆட்டைய போட்டது. இப்ப கடைசியா இருக்கிற ஒரே ஐலாண்டர் நம்ம ஹீரோயின் தான். அவன் இப்ப அவங்கள கடத்துனதுன்னு சொல்லி நடந்த எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு நான்சோவை நம்ம இதுக்கு மேலேயும் சும்மா விடக்கூடாது அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் எல்றதான் காட்டுறாங்க. அவனும் அந்த ட்ரெஸரிய வச்சுட்டு ஏதோ சித்து விளையாட்டு எல்லாம் காட்டிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் அதுக்குள்ள மாட்டிட்டு அப்படியே துடிச்சுட்டு இருக்கான். முடிஞ்ச அளவுக்கு அந்த பவர்ஸை சமாளிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களால சுத்தமா முடியல. ஒரு கட்டத்துல நான்சோவோட எல்டர் எதையோ சாதிச்ச மாதிரி அப்படியே பல்ல காட்ட ஆரம்பிக்க இந்த பக்கம் போருக்கு தயாரா இருக்கிற நம்ம ஹீரோவோட கேங்க தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கும் கிங்கோட ஆர்டர் இப்ப கிடைச்சிருது. நம்ம பைலியோட அம்மா இப்பவும் நான்சோவோட கோஸ்டல் ரீஜியனை மெர்ஃபக் ட்ரைப் தான் பாதுகாத்துட்டு இருக்காங்க. எங்க இடம் அழிஞ்சாலும் இன்னைக்கும் கோல்டன் மெர்ஃபக் தான் அவங்களோட ராயல் பிளட். அவங்கள சமாளிக்கிறது கண்டிப்பா எனக்கு கஷ்டமா இருக்குதுன்னு அவங்க சொல்ல நம்மளும் அவரோட ஆர்மிய உடனே கிளம்ப சொல்றாரு. சீக்விங் நான் உன்னை காப்பாத்தியே தீருவேன் எடுத்த உடனே நம்ம ஹீரோயினோட அம்மாவை தான் காட்டுறாங்க. லிங்சங் மியூசிக் ஐலாண்டுக்கான வழியை மட்டும் காட்டாது, அதால பப்புட்ஸையும் அவக்கன் பண்ண முடியும். சூசங் ஊசங்க நீ சேர்ந்து பிளே பண்ணுன்னு சொல்றாங்க. அன்னைக்கு நான் சொல்லிருந்து நான் மட்டும்தான் தப்பிச்சேன். அப்ப இருந்த நிலைமையில நம்ம ஐலாண்டர்ஸ் மேல எந்த தப்பு இல்லைங்குது என்னால நிரூபிக்க முடியல. நம்ம பைலோட அம்மாவும் கூட அவங்க தான் காப்பாத்தி இருந்திருப்பாங்க. ஒருவேளை என்னைக்காவது ஒரு நாள் அவங்களும் நான்சோ கிங் கிட்ட மாற்று நிலைமை வந்துச்சுன்னா தான் கதையை தானே முடிச்சுக்கணும்னு சொல்லி ஹார்ட் கோல்டன் ஸ்கேல வச்சு அவங்க உருவாக்குன அந்த டிராகரை பத்தி அவங்க சொல்றாங்க. அவங்க கிட்ட இருந்து நான் மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கும் போதுதான் ஒரு ஏன்ஷியன் புக் மூலியமா சோல் டிவரிங் பெர்லோட பவர்ஸை எப்படி தூக்கடிக்கணுங்கிற விஷயத்த நான் கண்டுபிடிச்சேன். நம்ம ஹீரோயினும் அது என்னன்னு கேக்குறாங்க. அவங்க முகமே லைட்டா மாறுது. எதுவா இருந்தாலும் சொல்லுங்கன்னு அவங்க சொல்ல அவங்களும் அவங்கள அப்படியே பின்னாடி கூட்டு போய் ஏதோ ரகசியம் சொல்ற மாதிரி காமிச்சதோட சீக்கிரம் உன்னால இதை கண்டிப்பா முடியும்னு நான் நம்புறேன் விஷயத்த சொல்லிட்டு அவங்க திரும்ப அப்படியே உள்ள போக ஆரம்பிக்க அந்த இலிசனும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கலைய ஆரம்பிக்குது. ரெண்டு பேரும் ரியல் வேல்ல இருந்து கண் முழிக்கிறாங்க. நம்ம லீ நிலைமையும் ரொம்பவே மோசமாயிடுது. ஆளோ நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இது எனக்கு போதும்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே இறந்து போக நம்ம பைலி ஒரு பக்கம் லீன்னு சொல்லிட்டு கதறி அழுறாரு. நம்ம ஹீரோயினும் என்னாச்சுன்னு சொல்லி பாக்குறாங்க. அவ்வளவுதான் அவருக்கு சமாதி கட்டி நம்ம பைலி நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா ட்ரிங்க் சாப்பிடலான்னு எத்தனை வாட்டி நான் கேட்டிருப்பேன். இப்பதான் அதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உன்ன மாதிரி ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அவரை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோயினும் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை தூக்கிட்டு இப்ப அப்படியே அங்க வராங்க. சீக்கிங் உன்னை பார்க்க வந்திருக்க பாருன்னு சொல்லிட்டு ஆளும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப நம்ம ஹீரோயினும் அவர் அவங்க மேல எந்த அளவுக்கு லவ் வச்சிருந்தாரு. எந்த ஒரு நிலைமையிலையும் ஆள் அவங்களை விட்டு கொடுக்காம அவங்களுக்கு துணையா நின்னதெல்லாம் அப்படியே நினைச்சு பாக்குறாங்க. அப்படியே அவருக்காக கடைசியா ஒரு மியூசிக்கை அவங்க பிளே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம நான்காங்க தான் காட்டுறாங்க. டாங்லிங்கோட பிரின்சஸ் போய் அவங்க மீட் பண்ண என்ன தேடி இருந்தா என் இடத்துக்குள்ளேயே நீ வந்திருப்பன்னு அவங்க கேக்குறாங்க. ஆனா அவங்க டக்குன்னு அந்த லெட்டர் எடுத்து அவங்க கையில கொடுக்க இந்த லெட்டரை நீங்க பார்த்த உடனே ஹானானை ரிலீஸ் பண்ணிடுங்க. அப்புறம் இதுதான் என்னோட கடைசி ஆர்டரா இருக்கும். இது பிரின்ஸோட கையெழுத்து தான் சொல்லிட்டு அவங்களும் அப்படியே அலாரம் கடைசி ஆர்டர்னு வேற சொல்லிட்டாரு. அவங்களும் நம்ம ஹானானை ரிலீஸ் பண்ணி விட்டுடுறாங்க. அவரும் நம்ம நான்காங்க பார்த்த உடனே கட்டி பிடிச்சி அப்படியே அலாரம் ரெண்டு பேரும் ஒரு வழியா ஒண்ணு சேர்ந்துட்ட மாதிரி காமிச்சதோட இந்த பக்கம் நம்ம பைலி தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஜூனியரும் அவர் கூட விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆனா நம்மால் கண்டுக்கிற மாதிரியே தெரியல. சீனியர் நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிடுங்க, நான் உடனே இங்க இருந்து கிளம்பிடுறேன். எங்க போற நாள் கேட்க வேற எங்க சிங் மனுஷனுக்கு தான். என் அப்பா அம்மா ஒண்ணுமா எனக்காக அங்க காத்துட்டு இருக்காங்க. உன் அப்பா அம்மாவை உனக்கு இப்பதான் தெரியும். ஆனா 10 வருஷமா நான் உன்னை வளர்த்துருக்கேன். நீ என்ன மிஸ் பண்ணலையா நாள் கேட்க அப்ப என்ன இங்க இருக்க சொல்றீங்களா? நான் அப்படி எதுவுமே சொல்ல நம்மால் சொல்ல அப்படின்னா நான் கிளம்புறேன்னு அவங்க சொல்றாங்க. அவரும் எதுவுமே சொல்லாம அமைதியா உட்காந்துட்டு இருக்கு. அவங்களும் அப்படியே அழுதுட்டு அப்படிங்கிறது கிளம்பிடுறாங்க. அங்க வந்து அவரோட அம்மா அவரு உடனே ஒண்ணு வைக்க ஏண்டா நீ தெரிஞ்சு பண்றியா தெரியாம
பண்றியா? அவளுக்கு போகிறதுக்கு மனசு இல்லைன்னு உனக்கு கொஞ்சம் கூட புரியலையா? அப்ப இருக்க வேண்டியதுதானே. இந்த பொண்ணுங்களே இப்படிதான் நான் சொல்லேன். அவரோட அம்மாவும் சரியான முட்டா பையில போய் பெற்றிருக்கேன்னு சொல்லிட்டு அவளுக்கு உன்னை பிடிச்சிருக்கடா போய் பேசுன்னு சொல்றாங்க. நம்ம ஜூனியர் கோவமா பேக் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்ப போக நம்ம பைலியும் இப்ப அங்க வந்துடுறாரு. அப்படிலாம் நீ போயிட முடியாதுன்னு நான் சொல்ல. அப்ப என்ன இருக்க சொல்றீங்களா? 10 வருஷமா உன்னை வளர்த்துருக்கேன, அதுக்கான கணக்கு முடிச்சுட்டு அப்புறமா கிளம்பு போடா லூசுன்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படி அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனா நம்மால அவங்கள விட மாட்டாரு. டக்குன்னு அவங்களை இழுத்து கட்டி பிடிச்சிக்க போகாத. நம்ம ஜூனியரும் சிரிப்பை போட்டுடுறாங்க. இதை முன்னாடியே சொல்லி தொலைய வேண்டியதானே. இப்ப நான் பேக்ல அவர் பண்ணிட்டேன், நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஆளும் டென்ஷன் ஆக நம்ம சீஃப் மேட் நம்ம ஹீரோ எல்லாரையும் மெயினால அசம்பிள் பண்ண சொன்னதா சொல்றாங்க. இப்ப அப்படியே மீட்டிங் ஸ்பாட். டான்ஸவை நம்ம சும்மா விட்டோம்னா கண்டிப்பா நம்ம லாங்கியன் கான்டினென்ட்டையே அவங்க சுடுகாடை மாத்திடுவாங்க. அவங்கள நாங்க பாத்துக்கிறோம். பைலி நீ அம்மா கூட்டிட்டு சென்ட் மார்சனுக்கு போயிடு. நான்காங் ஹேனான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீங்க இப்பதான் திரும்ப ஒண்ணு சேர்ந்திருக்கீங்க. நீங்களும் இங்க இருக்க வேணான்னு சொல்ல. நீ என்ன உளறிட்டு இருக்க? நம்ம ராஜ்யமே ஆபத்துல இருக்கும் போது நாங்க மட்டும் உயிருக்கு பயந்து ஓடிடுவோம் நினைச்சியா? உயிரே போனாலும் உன் கூட நின்று நாங்க சண்டை தான் போடுவோம்னு சொல்ல. இப்ப அப்படியே டைன்குவோட பார்டர் தான் காட்டுறாங்க. பப்பட் கும்பல் சத்தமே இல்லாம உள்ள இறங்கிட்ட மாதிரி தெரியுது. அங்க இருந்த கார்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சளவு அவனுங்களை சமாளிச்சிட்டு இருக்க. எமர்ஜென்சி பெல்லையும் இப்ப அடிச்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோவோட கேங்கும் உள்ள இறங்க. அந்த எல்டர் ஒரு பக்கம் சிரிப்பை போட்டுட்டு அங்க நடக்கிற எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். பப்பட்ஸை சமாளிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு நமக்கே தெரியும். கார்ட்ஸும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு போராடிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் சூசங் எடுத்துட்டு களத்துல இறங்க தயாராயிடுறாங்க. அவங்க டிராகரோட பவர்ஸை யூஸ் பண்ணி அதை அப்படியே கனெக்ட் பண்ணிட்டு அவங்க வாசிக்க ஆரம்பிக்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த மியூசிக் பப்பட்ஸை ஹியூமன்ஸா மாத்துது. அந்த டைத்தை யூஸ் பண்ணி நம்ம ஆளுங்களும் அவங்கள தீர்த்து கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. டான்ஸோ கிங்லாம் கூட பாடி ஆயிடுறாரு. எல்டர் சாக்கோட அதை பார்த்துட்டு இருக்கு. மாஸ்டர் இப்ப நம்ம என்ன பண்றது? அதுக்கும் என்கிட்ட ஒரு வழி இருக்குன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அந்த சோல் டெவரிங் பேர்ல அவன் பவர்ஸை யூஸ் பண்ணி அதை அப்படியே முழுங்கிடுறான். அவன் உடம்பே அப்படியே பாறை மாதிரி மாற ஆரம்பிக்குது. பப்பட்ஸோட மொத்த பவர் அவனுக்குள்ள வர அவனும் அவன் ஆர்மியோட வெறி கொண்டு அப்படியே முன்னேறான். அதை பார்த்து நம்ம ஹீரோவும் களத்துல இறங்கிடுறாரு. அங்க வந்து மொத்த பெரியும் தாண்டி கூச்சு நேரா அந்த எல்டரை போட்டு தள்ள போக அவனும் ஒரு சீல்ட உடைச்சு பறக்க விட்டுட்டு நம்ம ஹீரோவோட மோத ரெடி ஆயிடுறான். அதே நேரத்துல இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் ஒரு சவுண்ட் பேரியரை கிரியேட் பண்ணிட்டு அவங்களும் இப்ப களத்துல இறங்குறாங்க. அவங்க மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி பப்பட்ஸ் எல்லாரையும் அவங்க கதி கலங்க வச்சிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கும் அந்த எல்டருக்கும் பயங்கரமா ஃபைட் நடந்துட்டு இருக்கு. சிட்டி கேட்ல நம்ம பைலி ஜூனியர்லாம் அவனுங்களை சமாளிக்க முடியாம அவங்க ஒரு பக்கம் போராடிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினும் பொறுமை இழந்து அந்த 2 மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் இப்ப அவங்க உடம்போட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. கையில அந்த டிராகர் வர அவங்க ஒரு பக்கம் வெறித்தனமா அந்த பப்பட்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருக்கு. இந்த பக்கம் என்னதான் ட்ரை பண்ணாலும் அந்த எல்டரை நம்ம ஹீரோவால எதுவுமே பண்ண முடியல. அவனும் அவரு ஸ்வாடி கிட்டெல்லாம் உடைச்சு பறக்க விட்டுட்டு அவரையும் படுக்க வச்சிடறான். அப்படியே அங்கிருந்த சில ஷார்ப்பான ஸ்டோன்ஸையும் அவர் உடம்புல இறக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவன் பப்பட்ஸ் எல்லாரையும் தீர்த்து கட்டிடுறாங்க. அவனும் அவங்களை அப்படியே போட்டு தள்ள வரான். இவங்க 2 பேருக்கும் ஒரு பயங்கரமான ஃபைட் நடக்குது. ஆனா கடைசியில நம்ம ஹீரோயின் அவன் கையில சிக்கிடுறாங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ உயிருக்கு போராடிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சாகுற நிலைமையில இருக்காங்க. ஐலாண்டர்ஸோட பிளட்டால மட்டும்தான் சோல் டெவரிங் பேர்ல ஆக்டிவேட் பண்ண முடியும் மட்டும்தான் உனக்கு தெரியும். ஆனா சயின்டிஸ்டோட ஹார்ட் பிளட்டால அதை அழிக்கவும் முடியும்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அந்த ஸ்ட்ரிங்கையே ஒரு ஏரோ மாதிரி மாத்துறாங்க. அது அப்படியே அவங்க உடம்புல இறக்கிக்க அந்த டிராகரும் ஃபுல் ஃபோர்ஸ்ல அவங்க ஹார்ட்ல ஓட்ட போட்டுட்டு எல்லாரையும் தீர்த்து கட்டிட்டது. அவ்வளவுதான் ஆள் விழுந்துடுறான். அவனோட ஒட்டுமொத்த பப்பட்ஸும் தான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மொத்த பேரும் அவங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு வந்துட்டு இருக்க. அவங்க லைஃப் மொத்தமும் அப்படியே ஒரு செகண்ட் அவங்க கண்ணு முன்னாடி வந்து போகுது. அவ்வளவுதான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அங்கேயே இறந்துடுறாங்க. அப்படியே ஒரு இலியூஷன் மாதிரி வந்து அவங்க கண்மொழிக்க இப்ப அவங்களோட ரியல் வேர்ல்டு பக்கத்துல அவங்க அசிஸ்டன்ட் கோசி உட்கார்ந்துட்டு இருக்காரு. எனக்கு என்னாச்சுன்னு கேக்குறாங்க. நீங்க இந்த பள்ளத்தாக்குல மாட்டிட்டு மயக்கமாயிட்டீங்க. ரெஸ்கியூ டீம் உங்களை ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் காப்பாத்துனாங்க. டாக்டர்ஸும் உங்களுக்கு எது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதான் நீங்க கண்மொழிக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நாள் சொல்ல. நம்ம ஹீரோயினும் அப்ப நம்ம நினைச்ச மாதிரியே இது வெறும் கனவு மட்டும்தான். ஆனா இது ஏன் இவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்கணும்? பக்கத்துல பார்த்தா அந்த டிராகரும் இருக்கு. இது இங்க எப்படி வந்துச்சு? இது உங்களோடதுன்னு தான் அவரு சொன்னாரு. யாருன்னு கேக்குறாங்க. அவரு இப்பதான் கேம்ப்ல இருந்து வெளியே போனாருன்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் வேக வேகமா அவரை தேடிட்டு போறாங்க. பார்த்தா வேற யாரு நம்ம ஹீரோ தான். அவங்களும் ஓடி வந்து அவர் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஆனா நம்மால் எதுவுமே தெரியாத மாதிரி நின்னுட்டு இருக்க. அவங்களும் குழப்பத்தோட இந்த டிராகர் உங்களோட தானு கேக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ இல்ல உன்னோடதுன்னு சொல்லிட்டு லைட்டா ஸ்மைல் பண்றாரு. நம்ம ஹீரோயினும் அப்படியே சம குசி ஆயிட்ட மாதிரி காமிச்சதோட அப்படியே ஹாப்பி எண்டிங்கா இந்த சீரீஸும்
முடியுது. இந்த எண்டிங்கை எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் வாழ்ந்த வாழ்க்கையை இந்த டிராகன் இப்ப அவங்களுக்கு திரும்ப காமிச்சிருக்கு. ஒரு வழியா அவங்களும் இப்ப அவங்க லவ்வோடு சேர்ந்துட்டாங்கன்னு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி உங்க தியரி என்னங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம இதே மாதிரி இன்னொரு சூப்பரான சீரீஸ்ல திரும்ப சந்திக்கலாம். அது வரைக்கும் குட் பை.